ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் அன்புடன் நான். சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா முடி ரொம்பவே அதிகமாக கொட்டுங்க. ஹேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். நான் என்னோடய முடியை ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஹேர் பேக் தாங்க அடிக்கடி போடுவேன். இந்த ஹேர் பேக் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேரை ட்ரை ஆகாமல் இருக்க கண்ட்ரோல் பண்ணுங்க. தலையும் நமக்கு குளிர்ச்சியாக இருக்குங்க. நான் இந்த ஹேர் பேக் செய்ய 2 முட்டை எடுத்துருக்கேங்க. இது கூட புதினாவும் ஆட் பண்ணிக்கோங்க. புதினா பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு இருந்தாலே போதுமானது. நான் முட்டை பார்த்திங்கன்னா மஞ்சள் கருவோடு தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னா மஞ்சள் கருவை தனியாக எடுத்துகிட்டு ஒயிட் கருவை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹேரை ரொம்ப ஷைனிங் கொடுக்கும். ப்ளஸ் அந்த ஹேர் ரூட்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த்து பண்ணும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா முடியை அப்படியே இப்படி பிடிச்சி இழுத்தாலே அப்படியே வேரோடு கழண்டிட்டு வரும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் முட்டையை நீங்கள் மசாஜ் பண்ணி நல்லா குளிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த ஹேர் ரூட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். முடி பார்த்திங்கன்னா திக்காகவும் இருக்கும். மஞ்சக்கரு சேர்க்கும் போது மைல்டாக ஸ்மெல்லு வரும். அதனால் அதை மோஸ்ட்லி நிறைய பேர் அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் நான் அதை அவாய்ட் பண்ண மாட்டேங்க. இது கூட நீங்கள் புதினா ஆட் பண்ணுறதுனால மேக்ஸிமம் அந்த ஸ்மெல்லு ரெடியூஸ் ஆகிடுங்க. முட்டையில் இருக்க நியூட்ரியன்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹேரை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுங்க வளர்கிறதுக்கு. அது தாங்க நம்ம முடிக்கு இன்னும் நிறைய ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். இது கூட பார்த்திங்கன்னா நான் நல்லெண்ணெயும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்க்கறதுனால நம்ம உடலில் இருக்க சூட்டை வந்து இது குறைக்குங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தூக்கம்லாம் வராது. இந்த மாதிரி நல்லெண்ணெய் தேய்ச்சி நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா அது தூக்கம், ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க, அதெல்லாம் குறையும். இது 3த்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட்டு மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி உங்களுடைய தலையை நல்லா சீவிக்கோங்க, சிக்கு இல்லாமல். அதுவும் 2 சைடாக எடுத்து போட்டுக்கோங்க. ஹேரை 2 சைடாக எடுத்து போடும்போது உங்களுக்கு இது நல்லா தடவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா இடத்துலையுமே போய் சேரும். ஹேர் பேக்கை நல்லா மசாஜ் பண்ணிகிட்டே தடவி விடுங்க. அப்படியே மசாஜ் பண்ணுங்கள். வேறு நல்லா மைல்டாக அப்படியே மசாஜ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நல்லா ஸ்டிமுலேட் ஆகும். ஹேர் க்ரோத்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர ஆரம்பிக்கும். இந்த புதினா சேர்க்கறதுனால நம்ம தலையில் இருக்க டேண்ட்ரஃப் குறையுங்க. ப்ளஸ் வந்து நம்ம ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பேனு தொல்லைலாம் இருக்கும். பேனு, ஈறு அதெல்லாம் நிறைய இருக்கும். நீங்கள் புதினா கூட கேர்டு இல்லை லெமன் இந்த மாதிரி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு பேக்காக போட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த பேனு, ஈறு தொல்லைலாம் சரியாயிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.